இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ஜப்பான் நாட்டில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து கொமைடோ கட்சியுடன் கூட்டணி அமைத்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தலைமையிலான ஆட்சியை அமைந்தது. இதையடுத்து இஷிபா ஷிகரு அந்நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார். இவர் மீது கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து கொமைடோ கட்சி லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு கொடுத்த தனது ஆதரவை திரும்ப பெற்றது. இதன் காரணமாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மையை இழந்தது. இதையடுத்து ஜப்பான் இன்னோவேஷன் கட்சி உடன் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி கூட்டணி அமைத்து ஆட்சியில் நீடித்தது. அதன்படி லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி உள்ள சனே தகாய்ச்சி என்ற பெண் பிரதமராக பொறுப்பேற்றார். ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது வழக்கம் போல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தின் கீழ் அவையை பிரதமர் சனே தகாய்ச்சி கலைப்பதாக அதிரடியாக அறிவித்தார். 465 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கீழ் அவையை கலைப்பதாக அறிவித்த பின்னர் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் ஆட்சி கவிழ்ந்தது. இதனால் அந்நாட்டில் வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமராக பதவியேற்ற 3 மாதங்களுக்குள் சனே தகாய்ச்சி ஆட்சியை கலைத்துள்ளார். இருப்பினும் அடுத்த மாதம் நடக்கும் பொது தேர்தலில் மக்களை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.